வணக்கம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் 2025 வருஷம் இந்த மார்ச் எப்படி இருக்கும்? ஏதாவது நன்மைகள் உண்டா? இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அப்படி பிரச்சனைகள் தான் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம், சக்சஸ்ன்னு அர்த்தம். அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 29ஆம் தேதி இருக்கு. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் அது சுமாரான பலன் தான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்ட்டாக குயிக்காக வேகமாக மூவ் ஆகுறீங்களோ அவ்வளவு நல்ல பலன் உண்டு. ஏதாவது நீங்கள் நினச்சிருக்கீங்க நடக்காமல் இருக்குது அப்படின்னா அதை நடத்துறதுக்கான வழி என்னவோ அதை இந்த மாதம் பாருங்க. உங்களுடைய பிளானிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும். நீங்கள் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது. நீண்ட காலமாக ஒரு பிளானிங்கில் இருப்பீங்க, இது வரைக்கும் பிளானில் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த மாதத்துக்குள்ளே எவ்வளோ ஆக்டிவாக பண்ண முடியுமா பண்ணுங்கள். காரணம் என்னென்னா சனி மூவாக போகிறாரு. சனி உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் நமக்கு சாதகமாக செய்வாரா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. ஆக எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த காலகட்டங்களில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது மாசையும் பங்குனியும் கலந்த தமிழ் மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை, இது வரைக்கும் விற்காமல் இருக்குது, எப்போ விற்கும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய உண்டு. ஸோ உங்களுடைய பிளானிங்கை பக்காவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. ஏன்னா சனி பகவான் திரும்ப மாற போகிறார் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து. திரும்ப அந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு சுமார் 30 ஆண்டுகள் ஆயிரும். ஆக எவ்வளவு நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறீங்களோ கிரக ரீதியாக நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, யாரெல்லாம் விற்கணும்னு நினைச்சிங்களோ உங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பும், யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பும் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. இந்த 2 பலன்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நடக்கும். நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் உண்டு. நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. நான் விவசாயத்தில் இருக்கேன், எனக்கு விவசாயத்தால் இது வரைக்கும் பெரிய பெனிஃபிட் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதமும் சுமாரான பலன் தான். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கல்வி, இந்த மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் டைம், உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், நார்மலாக ட்ரேடிங் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ரேஸில் ஏதாவது பணம் போடணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த நன்மை இருக்குங்கிறதுக்காக நீங்கள் உடனே பெரிய லெவலில் ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம்.
எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் தனுர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. கண்டிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பரவாயில்ல. சனி போகிறதுக்குள்ளே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையை பற்றிய பயம், பீதி, மனக்குழப்பம் அதையும் அவர் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையை பற்றிய பயம் இருந்தாலும் வேலை என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு, அதுவும் இருக்குது. பட் இப்போ சனி போகிற போக்கில் உங்களுக்கு விஆர்எஸில் பண்ணுறவங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க அல்லது வேலையை விட்டு தூக்கப்படுறவங்களும் இருக்கத்தான் செய்வீங்க. ரெண்டுமே இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க, மாத சம்பளம் வாங்குறீங்க, உடல் உழைப்பு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, நீங்கள் கவர்மெண்ட் செக்டாராக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்னாக இருந்தாலும் சரி, எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வேலையை விடுறது, இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகும்னு நினைக்கிறது, இது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இந்த மாதம் வேண்டாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஸோ நல்ல லேபரோ நல்ல உங்களுக்கு ஊழியம் பண்ணக்கூடிய ஆட்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், உங்களுடைய துறைகளில் லாபம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல பண்ணுறேன், பெரிய லெவலில் யூனிட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. யாரெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குன்னா இந்த மாதம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் இந்த மாதம் நிறைய உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் இப்போ சேர்ந்து பார்க்குறாங்க. இந்த மாதம்தான் சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் வெளிநாட்டு தொடர்பு யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நல்லாவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு பிஆர் வர்றதுக்கு, அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள், இல்லது நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க. பட் அதே சமயத்தில் குரு சனி உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கறது, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் தன்வந்திரி பகவானை பிரமாதமாக கும்பிட்டு வாங்க. அதோட பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 ஆங்கில வருஷத்துடைய மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, ஃப்ரீ கேஷ் நிறையா எடுக்கிறது, இதை பற்றி தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதப்படி இந்த மாதம் 29ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் 7 சனிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்கள் இது இருக்குது. எப்பயுமே ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுங்க,
ஒரு கிரகம் நன்மையை செய்துன்னா அதே கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீமையும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 3ஆம் இடத்துல அத்தனை கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிரகங்கள் இருக்கிறது. எதிர்பாராத நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவர்களால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஸோ ரொம்ப வருஷமா யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளா நான் ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதம் நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். அதனால எவ்வளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. அதுலேயும் இந்த மாதம் உங்க ராசிநாதன் சனி 2ல் இருக்கார். யாரெல்லாம் ரொம்ப நாளா நான் லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைச்சேன், வீடு கட்டணும்னு நினைச்சேன், கட்டின வீடு வாங்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பத்தை உருவாக்குவார். அது மட்டுமல்ல, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தையும் உங்க ராசிநாதன் சனி பகவான் இந்த மாதம் வரைக்கும் தான் உருவாக்க போறார். அதுக்கப்புறம் இந்த மாதம் கடைசியில் அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு போறார். அது இன்னும் நல்லது. அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதத்துல சனி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறது, யாரெல்லாம் நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் கண்டிப்பா உண்டு. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அல்லது என்ஜினியரிங் லைன்ல இருக்கிறேன், மெக்கானிக்கல் லைன்ல இருக்கிறேங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனில் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல எக்ஸாமினேஷன் டைம் அது, மார்ச் மாதம். கான்சன்ட்ரேட் ரொம்ப முக்கியம். உங்களுடைய 3ஆம் இடத்துல தான் அத்தனை கிரகம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது 3ஆம் இடம். அதில் கவனமாக இருங்க. சமயத்தில் படித்தது மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. எதிர்பாராத டூர் போகிறதுக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் அல்லது வேற ஏதாவது சுபகாரியங்களில், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, எப்போ நல்லது நடக்கும் தெரியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக யாரெல்லாம் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஏற்றம் இருக்குது. நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஏதாவது யூக வணிகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரமாதமாக இல்லைனாலும் நல்லாவே இருக்குது. இந்த மாதம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. அதையும் கிரிப்டோ கரன்சிலே, பிட்காயின்ஸிலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அதே கிரகம் சுமாரான பலனையும் செய்யும். இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனல் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குன்னு தான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ நான் வேலையில் இருக்கேன், எனக்கு ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ப்ரொமோஷன் மட்டுமல்ல, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் நிறைய இருக்குது. அதனால நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் யாராவது இருந்தால், அவங்க இது வரைக்கும் பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே
மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கடந்த காலத்தில் கிடைக்கல, லேட் ஆகிட்டு இருக்கு, எப்போ அந்த கடன் கிடைக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். இந்த மாதத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலங்களில் நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணுவேனா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவேனா கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது, யாருக்கெல்லாம் பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம் இருக்குது, அப்டமில் பிரச்சனை, நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். எல்லாமே அக்ரிவேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரெல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த மாதம் நார்மல் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் 2 பேருமே நீங்கள் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் எனக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு. ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. ஒருவேளை ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் நான் வந்து அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுடைய 2வது திருமணத்திற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக நடக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குறிப்பாக நந்திகேஸ்வரரையும் பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.